ஒரு மனிதன் இறந்து போய்விட்டான் என்றால் அவன் எங்கே இறந்தானோ அங்கேயே அவனுக்கு கர்மாக்களை செய்வது தான் உயர்ந்தது. பிறகு நல்ல நாள் நட்சத்திரத்தை பார்த்து 13 நாள் சடங்கெல்லாம் முடித்த பிற்பாடு நல்ல நாள் நட்சத்திரத்தை பார்த்து ஒரு வருஷம் கழித்து ஒரு வருஷத்தினுடைய முடிவையோ அல்லது ஒரு வருஷம் கழித்தோ காஷி கயா இவைகளுக்கு சென்று கர்மாக்கள் செய்தால் உயர்ந்த நல்ல கதி கிடைக்கும். ஆகவே மத்தியில் காசி செல்வதோ அல்லது இங்கே முதல் நாள் கொளுத்துட்டு பாக்கியெல்லாம் காட்சியில் போய் செய்து சொல்வதோ சரியில்லை. இங்கேயே 13 நாள் கர்மாக்களை செய்து முடிக்க வேண்டும். வருஷம் முழுவதும் யாத்திரை எங்கேயும் செல்லக்கூடாது. வருஷம் முடிவுக்கு வருஷாந்தத்தினுடைய ஆப்தீகத்துக்கு அங்கே சென்று 3 நாட்கள் செய்துவிட்டு பிறகு ஸ்ராத்தமும் செய்து விடலாம். அல்லது வருஷாப்தீகத்தை முடித்துவிட்டு ஸ்ராத்தம் போன்றவைகளை செய்து கயையிலே பிண்டதானம் போட்டால் மிகுந்த புண்ணியம். பிரம்மகவாலத்தில் பிண்டதானம் போட்டால் மிகுந்த புண்ணியம். ஆனால் அவைகளை போட்டு அதோடு எடுத்து நிறுந்து விடக்கூடாது. தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அவர்களுக்கு ஸ்ராத்தம் செய்து கொண்டே வர வேண்டும். ஏஷ்டவ்யா பகவத்புத்திராக எத்யேகோபி கயாம் பிரச்சேத். பல பிள்ளைகளை பெற்றால் ஒரு பிள்ளையாவது போய் கயையில் பிண்டம் போட மாட்டானா என்று பழங்காலத்தில் நம்ம சொல்லியிருக்குது. அந்த காலத்தில் வசதிகள் கிடையாது. ஆகவே ஒரு பிள்ளை அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து கயையில் பிண்டம் போடுறது ரொம்ப பெரிய விஷயம். தாய் மாத்திரம் இறந்து போய்விட்டால் சித்தபூர் என்று ஊர் இருக்கிறது குஜராத்தில். அங்கே மாத்திருகையான் என்று பேர் அந்த க்ஷேத்திரத்துக்கு. அங்கே சரஸ்வதி ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு வெளியே வருகிறாள். முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது. கொஞ்சம் தூரத்துக்கு மாத்திரம் அந்த தண்ணி அடங்கிடும். அந்த க்ஷேத்திரத்தில் செய்தால் மிகவும் விசேஷம். தாய் மாத்திரம் இறந்து விட்டால். தகப்பனார் இறந்தால் தான் கயைக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி கயைக்கு போகக்கூடாது தாய் இறந்து விட்டால் கூட. ஆகவே தகப்பனார் போன உட்பாடு வருஷாப்தீகத்தை முடித்து கொண்டு கயையிலையும் பத்ரிநாத்தில் உள்ள பிரம்மகபாலத்திலையும் பிண்டம் போட்டால் விசேஷ புண்ணியம் உண்டு. அதை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும்.